பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்ப வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்த, எப்படி என்ன, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்க போனா டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காம போயிட்டோம். அங்க சாதாரணமா போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்ஸ்ல பெஞ்ச் இருக்கும்ல, அதுல போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான்? ஸ்பெஷல் பிளைட், சார்ட்டர்ட் பிளைட். இது சும்மா கற்பனகதி. இதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம்.